தமிழ் கொஸ்டின் 6th to 12th இருக்க கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? 8 தொகுதிகள். கனிச்சாறின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். இவர் 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். ஓகே. ரெண்டாவது, யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற வரியை இயற்றியவர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற வரியை இயற்றியவர் பாரதியார். நெக்ஸ்ட், தமிழ்நாடு என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். ஓகே. தமிழ்நாடு என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சிலப்பதிகாரம். தமிழன் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் அப்பர் தேவாரம். ஓகே. தமிழன் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா அப்பர் தேவாரம். இந்த 3 ஞாபகம் வச்சுருக்கோங்க. சுருக்கமாக சொல்கிறேன். தமிழ், தமிழ்நாடு, தமிழன். தமிழ் தொல்காப்பியத்தில் வரும். ஓகேயா. தமிழ்நாடு சிலப்பதிகாரம். தமிழன் அப்பர் தேவாரம். ஓகே. மகிழ்ச்சி என்ற சொல் 2 நூலில் இடம்பெறும். ஒன்று திருக்குறள், இன்னொன்று பெரும்பானாற்றுப்படை. மகிழ்ச்சி என்ற சொல் திருக்குறள், பெரும்பானாற்றுப்படை என்ற 2 நூல்களில் இடம்பெறும். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்னா தொல்காப்பியர். உலக உயிர்களை ஓரறிவு, ஆடு மாடு மனுஷங்க இவங்க எல்லாரையும் தனித்தனியாக வகைப்படுத்தியவங்க தொல்காப்பியர். கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி பரதவர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி பரதவர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. நெடில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு மாத்திரை எவ்வளவு? நெடில் எழுத்துனா என்ன? ஆ, இ, உ, ஏ அதெல்லாம் நெடில் எழுத்து. இது எவ்வளவு கால அளவு மாத்திரைனா 2. ஓகே. ஆல் தி பெஸ்ட்.